சட்டத்திற்கு மேல் எவரும் இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறும் கூற்றுகளில் நடைமுறை உண்மையில்லை எனவும், தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் பலர் சட்டத்திற்கு மேலேயே செயற்பட்டு வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான இதனை தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நேற்று ஜனாதிபதி ஆற்றிய உரையை விமர்சித்த அவர், அழகான பேச்சுக்களுக்கு அப்பால் அரசாங்கம் நடைமுறையில் சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்பதில் ஜனாதிபதியின் அரசியல் பெருமதி தங்கியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அவர்களே, சட்டத்திற்கு மேல் எவரும் இல்லை என்ற தத்துவத்தை நீங்கள் நேற்று மாத்தளையின் கண்டுபிடித்தீர்கள் என்பதில்லை. அதை உங்கள் அரசாங்கம் நடைமுறையில் உறுதிப்படுத்துகிறதா என்பதே முக்கியமானது. ஆனால் இன்று உங்கள் அரசாங்கத்தின் அரசியல் பலம் மிக்கவர்கள் சட்டத்திற்கு மேலேயே இருக்கின்றார்கள். போதைப் பொருள் அடங்கிய கொள்கலனை விடுவித்த சம்பவத்துடன் தொடர்புடைய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமை, அதேபோல யக்கல முன்னணி சோசலிச கட்சியின் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் 1,00,000 பேரை கொன்றாவது அதிகாரத்தை தக்க வைப்போம் என அச்சுறுத்திய கடுவலை நகர முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோர் சட்டத்திற்கு மேலேயே உள்ளனர். வெலிகம பிரதேச சபை உறுப்பினர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிய ரவி சேனவரத்ன மற்றும் சானி அபேசேகர் ஆகியோர் பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளமை மற்றும் இரட்டை குடியுரிமையுடன் பாராளுமன்றம் வந்ததாக கூறப்படும் ஹர்சன சூரிய பெருமாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமை என்ற விடயங்கள் உள்ளன. மேலும் அண்மை காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலக்கரி மோசடி மற்றும் டொலர் மாயம் போன்ற சம்பவங்கள் தொடர்பில் ஒரு வாக்குமூலத்தை கூட பெறுவதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது என்றும் இதன்போது சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டினார்.